வணக்கங்க. அமுதமிகில் சமையலில் ரவா மாவு சேர்த்து நல்லா பொசு பொசுன்னு மெதுவாக வர்றது மாதிரி பொருட்களை சேர்த்து சுட போகிறோம். இதுக்கு வந்து 2 ஏலக்காய், 1 டம்ளர் பால், அப்புறம் 1/2 கப் தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் அப்படி கலந்துக்கிட்டு பால் வேணாலும் இன்னும் விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் விட்டுட்டோம் போதும். அதனால் பால் இருந்தாலும் ஊற்றிக்கிங்க. நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா அதை அடிக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விடணும். அப்புறம் ஒரு வாழைப்பழம் தோல் எடுத்துட்டு அதையும் நல்லா மசிச்சு விட்டு, ஏன்னா நம்ம மிக்ஸி சாரில் கொடுத்தா அடிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறணும். அப்படியே தட்டி ஊற வச்சுருங்க. ஊறட்டும். ஊறினோன்னா நம்ம அடிப்போம். நம்ம ஊற வச்ச ரவை மாவு நல்லா பதமாக ஊறியிருக்கு. இப்போ எடுத்து மிக்ஸி சார் கொடுத்து மாற்றி அடிச்சுக்கிட்டு வருவோம். எல்லாத்தையும் அடித்ததுக்கு பிறகு எப்படி இருக்குது மாவுன்னு காமிக்கிறேன். இந்த மாவோட அரைச்சி வச்ச மாவோட நம்ம சுகர், அதாவது ஜீனி ஆட் பண்ணுவோம். வெள்ளை வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. தேவையான இனிப்பை சேர்த்துக்கிட்டு, இந்த ஜீனி சேர்ந்தோன்னா கொஞ்சம் இலகி கொடுக்கும். இருந்தாலும் பத்தாட்டினா கொஞ்சம் தண்ணியோ பாலோ எதை சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பணியார மாவு பதத்துக்கு வரணும் இல்லையா, அதனால் சேர்த்துக்குங்க. இப்படி நீங்கள் எடுக்கையிலே உங்களுக்கு தெரியும். அது அப்படி வரையில் தான் நம்ம இது பண்ணணும். சீனி போதுமான்னு பார்த்துக்குங்க. பத்தாட்டினா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல மாவு இப்படி நல்லா தோசை மாவோட கொஞ்சம் அப்படி பதமாக இப்படி இந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் சூப்பராக பணியாரம் புசு புசுணும். ஜீனி சேர்த்தோம் இல்லையா, நல்லா இலகி வந்துருச்சு மாவு. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கண்டிப்பாக. தோசை மாவு மாதிரியும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி கட்டியாக நடுத்தரமாக இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்றுவோம். இது வித்தியாசமாக இருக்கும் அந்த பணியாரம் கூட. பணியாரக்கல் வச்சுட்டேங்க. கடாய் வச்சு நான்ஸ்டிக் கல் தான் வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச உடனே நம்ம ஊற்றுவோம். அப்போ தான் பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும். காஞ்சிருச்சான்னு ஒரு பணியாரத்தை ஊற்றி பார்ப்போம். கல் காஞ்சிருச்சுங்க. எல்லாமே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் நல்லா வேகணும். வேந்தோன்னே திருப்புவோம். இப்போ சூப்பராக திரும்பிடும் பணியாரம். ஃபோனை ஒரு கையில் வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்புறம் வந்து எப்படி திருப்பினீங்க தெரியவே இல்லை அப்படின்னு கேட்டாலும் கேட்டீங்க. கமாண்டில் நிறைகளை சொல்லாட்டினாலும் குறைகளை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சொன்னால் தான் நல்லது. நான் தான் சூழ்நிலையை சொல்லி எடுக்கிறேன். நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதனால் மாவையும் 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இந்த வாழைப்பழம், பால் இதெல்லாம் சேர்ந்தது நல்லா சாஃப்டாக வரும்.
நான்ஸ்டிக்கில் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில் இருந்தாலும் பணியாரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, பணியாரம் எண்ணெய் குடித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பணியாரத்தை ஊற்றிக்கணும். வாழைப்பழத்தை அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு வாழைப்பழம் போதும். சில பேருக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காமல் போயிடும், அதனால தான் சொல்கிறேன், ஒரு வாழைப்பழம் போதும். கண்டிப்பாக நல்ல வாடை வரும். வேகட்டும், அந்தோணை திருப்போம். ரொம்பவும் திருப்பியாச்சு. இந்த எண்ணெய் படுற இடமெல்லாம் பணியாரம் எப்படி இருக்க பாருங்கள். எண்ணெய் இல்லாத இடத்துல இந்த மாதிரி இருக்கும் பணியாரம், கொஞ்சம் வரன்னு அப்படி இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு குடிக்காத அவ்வளோதான். அதனால் நான்ஸ்டிக்கல், அதனால் கொஞ்சமாக தீத்து பணியாரம் மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுப்பேன். நீங்களும் இது மாதிரி எடுங்க. பாருங்கள், நம்ம பணியாரம் எல்லாம் சுட்டாச்சு. இதான் கடைசி. நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். எடுத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பணியாரம்னு. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பணியாரம் புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டா புஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயே குடிக்கலை, அவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பிட்டா வந்திருக்கு பணியாரம். இதை நான் வேணாலும் பிச்சு டேஸ்ட்டு பார்த்தேன். அதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்கள் பொருட்களை சேர்த்து செஞ்சிங்கன்னா பணியாரம் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை பணியாரம் சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.